அவர் சொல்லுகிறார், வெயிட் கான்ஃபிடென்ட்லி. அன்பானவர்களே, கடந்த காலத்தில் அவர் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். திங்க் அபவுட் த பாஸ்ட் பிளெஸிங். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். உங்களுக்கு தெரியாமலேயே நாள்தோறும் உங்களை பாதுகாத்தார், தூதர்கள் மூலமாய். உங்கள் பிரயாணங்களிலே, உங்கள் போக்குவரத்தில், உங்கள் வீடுகளில். அன்பு தேவ பிள்ளையே, வெயிட் கான்ஃபிடென்ட்லி. நம்பிக்கையோடு இருங்கள், சோர்ந்து போக வேண்டாம். 5வது குறிப்பு, வெயிட் காம்லி. அர்த்தம் என்னது? அமைதியாக இருங்க. அங்கிங்க ஓட வேண்டாம், அலசரிப்பட வேண்டாம், யாரையும் தேடி போக வேண்டாம். வசன ஆதாரம் 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 59:9. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். உடைய வல்லமையை நான் கண்டு, வல்லமையை கண்டு உமக்கு காத்திருப்பேன். தமிழ் வேதத்தில் காத்திருப்பேன். ஆங்கில வேதத்தில் இப்படி போட்டிருக்குது, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரென்த் ஐ வில் வெயிட் அப்பான் த லார்ட் வித் மை டிஃபென்ஸ். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அமைதியோடு, அங்கும் இங்கும் அலசரிப்பட வேண்டாம். அலசரிப்படுகிற வாழ்க்கை. இங்கே வந்து இந்த வசனம் சொல்லுகிறது, 59ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சத்துருக்கள் சாயங்காலத்தில் வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள். அடுத்த வார்த்தை 8ஆம் வசனத்தில், அவர்களை பார்த்து நீ நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர். தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு காத்திருப்பேன். அவர்கள் வல்லமை உள்ளவர்கள் தான். நான் அந்த வல்லமை விட தேவன் வல்லமை உள்ளவர். 59:3, இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். என்னிடத்தில் மீறல் பாவம் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். கடினமான ஒரு நேரம். பட் ஸ்டில் ஐ வில் பி காம். ஆங்கிலத்தில் ஐ வில் பி கூல். 59ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், நான் உமக்கு காத்திருப்பேன். இத்தனை அருமையான வார்த்தை. நான் உமக்கு காத்திருப்பேன், உடைய வல்லமை கண்டு. இதெல்லாம் உண்டு. ஊழியிடுகிற மனிதர்கள், நம்மை துன்புறுத்துகிற மனிதர்கள், இதெல்லாம் சொல்லுகிற மனிதர்கள் உண்டு. பட் ஐ வில் பி காம். 6வது குறிப்பு, அர்ப்பணிப்போடு காத்திருப்பேன். காத்திருத்தல் என்பது ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, வித் த கான்சக்ரேஷன். ஒரு அர்ப்பணிப்போடு. அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு காத்திருத்தல் அர்த்தம் இல்லாதது. தேவன் சொல்லுகிறார், ஒரு அர்ப்பணிப்போடு கூட. சங்கீதத்தின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், மை சோல் வெயிட் அப்பான் காட்.